கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயம் மருது பற்றின விஷயம் தெரியாது. கார்த்தி பார்த்திங்கன்னா எப்படியாவது மருது ஒரு கெட்டவன் அயோக்கிய, அவனை எப்படியாச்சு நம்ம சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி இப்போது மருது பற்றின ஆதாரத்தை சேகரித்து வச்சுருக்காரு. இது எப்படியாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தைக்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அப்போது மயில் வாகனம் சொல்கிறாங்க, அத்தைக்கிட்ட மட்டும் தெரிஞ்சால் அத்தையே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கப்பா அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. மயில் வாகனம் என்ன பண்ணுறாங்கன்னா, சந்திரகலாவை கார்த்தி என்ன சொல்கிறாரு, சந்திரகலாவை வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்கன்றத எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாரு நம்மளோட மயில் வாகனம். இப்போ சிவனாண்டி இந்த மாதிரி ஒரு குடோனில் தான் அந்த முருகனை ஒழிச்சு வச்சுருக்க இடம் தெரிஞ்சு போயிருக்கு. அந்த இடத்துக்கு நம்மளோட கார்த்தி போகிறாரு. முத்துவை அடித்து என்ன பண்ணுறாரு, முருகனை இப்போது மீட்டுறதுக்கு போகிறாரு. முருகனை பார்த்ததும் முருகன் கார்த்தியை பார்த்ததும் அப்படியே பயந்து போய் ஓடிடுறாரு அங்கேருந்து. ஆனால் கார்த்தி இந்த வாட்டி விடாமல் முருகனை பிடிச்சி, நீ தலைமறைவாக இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இவங்க தான் சார், நான் உங்களை நான் நீங்கள் பிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது இவங்க தான் என்னை பிடிச்சி தலைமறைவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கார்த்தி இந்த மாதிரி தலைமறைவாக இருந்து என்ன பண்ண போகிற, யார் உன்னை பிள்ளை பண்ணதுன்னு சொல்லிட்டு பேர் சொல்லுன்னு சொல்லி அப்போது எல்லா விஷயமும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவங்களுக்கு எங்கள் பாஸை பற்றின விஷயம் எல்லாமே தெரியும் அப்படின்ற உண்மை எல்லாத்தையும் முருகன் சொல்லிடுறாரு. முருகன் கிட்ட பார்த்திங்கன்னா இப்போது எல்லா விவரமும் நம்ம கார்த்தி வாங்கிட்டாரு. சந்திரகலா தான் எல்லாத்தையும் பண்ணுது, சிவனாண்டி இவங்க தான் இவனை பதுக்கி வச்சுட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த மாதிரி கல்யாணம் இந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணால் நம்மளோட ரேவதியோட வாழ்க்கை சின்ன பின்னம் ஆகிடும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட மயில் வாகனத்துக்கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு கார்த்தி. இப்போ பார்த்திங்கன்னா போலீஸ் நம்மளோட முருகனை பிடிச்சிட்டு இப்போது நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. யாருன்னா அந்த ரெட்டுன்னு சொல்லிட்டு நானும் ஆதாரத்தை சேகரிக்கலான்னு பார்த்தேன் சார். அவங்க பொண்ணு கோமா ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டுங்க கிட்ட நம்பர்லாம் வாங்கி பார்த்தேன். ஆனால் என்னால் சேகரிக்க முடியல. அதையும் அவன் உஷாராக பிளான் பண்ணி என்னை ஸ்டாப் பண்ணி வச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுக்கு இப்போ கிடைச்ச ஒரே ஒரு ஆதாரம் இந்த முருகன் மட்டும்தான். இவனை விடாத இப்போது நாளைக்கு மண்டபத்துக்கு இவனை கூட கூட்டிகிட்டு போய் அவனை கையோட அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் ஆதாரப்பூர்வமாக ஃபோனில் எல்லாத்தையும் காமிச்சதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரே சொன்னதுக்கப்புறம் தான் சாமுண்டீஸ்வரி நம்ம மருதுவை பலார்னு அரைகிறாங்க. அரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் இந்த கல்யாணம் இப்படியா நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட ராஜராஜன் தான் இப்போது ஹைலைட்டாக பேசுகிறாரு. சாமுண்டீஸ்வரி ஒழுங்கு மரியாதையா என் மாப்பிள்ளையை தாலி கட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்தி மண்டபத்துக்கு எல்லா உண்மையை சொல்லிட்டாங்க. நீங்கள் நம்பாதது உங்களோட இஷ்டம், ஆனால் ஆதாரப்பூர்வமாக நாங்கள் நிரூபிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜராஜன் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலே போதும், நீ என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தது எல்லாம் போதும், இனிமேல் நீ எதையும் பேச முடியாதுன்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி நீங்கள் உங்கள் வாயை மூடுங்க. இந்த மாப்பிள்ளை இல்லைனாலும் ரேவதி தனியாக கூட இருக்கலாம், ஆனால் இந்த ராஜா சேதுபதியோட பேரை நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு உணர்ச்சியிலே இருக்காங்க. அதே மாதிரி இருக்காங்க. இப்போ நம்மளோட ராஜராஜன் பொறுக்க முடியாமல் பலார்னு அரைஞ்சிருவாங்க. உண்மையெல்லாம் உடைச்சிருவாங்க. ரேவதி இங்கே பாரு, ஏற்கனவே உனக்கு தொட்டு தாலி கட்டின புருஷன் ராஜா சேதுபதியோட பேரன் நம்மளோட கார்த்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவன் என் தங்கச்சி பையன், நான் எதுக்காக இனிமேல் பொய்யை மறைக்கணும் அப்படின்ற மாதிரி உண்மையை ராஜராஜன் சொல்லிவிட்டு சாமுண்டீஸ்வரி ஒரு பலார்னு அரைஞ்சி நம்மளோட கார்த்திகிட்ட மாசா தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்கிறாரு ரேவதி கழுத்தில். இனிமேல் நீ மாப்பிள்ளை பார்க்குறன்ற பேரில் என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு சாமுண்டீஸ்வரி என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.